என் பொண்டாட்டி எனக்கு எவ்வளவு பிடிக்குன்னு என் பொண்டாட்டிக்கே தெரியாம இருக்கதான் என் துரதிஷ்டம். புருஷன் பொண்டாட்டி உறவு தான் ரொம்ப அற்புதமானது, அழகானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தக்க வைக்கிறதுல பாடுற பாடு இருக்கு அம்மா, இப்பா உயிரே போயிடுது. நீ பெருசா நான் பெருசா, நீயா நானா, இந்த ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டயலாக போட்டு இப்படி சாப்பாடுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் யோசிக்கிறீங்களா? எஸ் கோர்ஸ். ஒரு ஹஸ்பண்டுக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுக்கும் போது தான் அந்த பந்தம் ஆரோக்கியமாக தொடர்ந்து கனகாலைக்கு இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் எதிர்பார்க்கறது ஒரு ஒய்ஃப் கிட்ட இருந்து நல்ல ருசியான சாப்பாடு. நீங்கள் இப்படி காளான செஞ்சு கொடுங்க, அவரோட வாயிலேருந்து வார பாராட்டுதல் வேற லெவலில் இருக்கும். நான் இப்படி ஒருக்கா செஞ்சு கொடுத்தேன். நான் அப்பா அவர் சொன்ன வார்த்தை இருக்கே, என்ன மஷ்ரூம், இன்னைக்கு ஒரு நாள் இல்லாம இவ்வளவு டேஸ்டா இருக்கு, வா சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட ஹஸ்பண்டும் கட்டாயம் பாராட்டுவாரு. ஏண்டா மஷ்ரூமையும் வெங்காயத்தையும் பெல் பெப்பரையும் வெள்ளைப்பூடையும் போட்டு கொஞ்சமா ஆலிவ் ஆயில் விட்டு மற்றது சில்லி ஃப்ளேக்கும் விட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு சும்மா அந்த மாதிரி பெரட்டி 370ல் 20 மினிட்ஸ் நீங்கள் போட்டு திரும்பவும் எடுத்து திரும்பவும் அங்கே இங்கே பிரட்டி திரும்பவும் ஒருக்கா ஏர் ஃப்ரைல விட்டு நீங்கள் எடுத்து பாருங்க, சாப்பிட்டு வேற லெவலில் இருக்கும். நிறைய பேர் காளான் சாப்பிட்றது காளான்ல உள்ள பெனிஃபிட்டை கேட்டால் அந்த மாதிரி அது ஆன்டி ஆக்சிஜன். அது மட்டும் இல்லை, அது கேன்சரை போக்கும், கொழுப்பை குறைக்கும், உடல் இறைய குறைக்கும், மற்றது உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை கட்டுப்படுத்தும். இப்படி நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஸோ காளானை இப்போ வாங்குங்க. இந்த ஏர் ஃப்ரையரில் இந்த காளானை செஞ்சு உங்களோட ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துன்னு அசத்துங்க, பாராட்டு மலையை வாங்கி எடுங்க. சரியா? ஸோ இதுதான் எங்களோட வீட்டு சாப்பாடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.